திருப்பதி லட்டு. திருமலை திருப்பதி என்றதும் அனைவருக்கும் நினைவிற்கு வருவது ஏழுமலையான். மற்றொன்று அங்கு பிரசாதமாக வழங்கப்படும் லட்டு. ஆனால் திருப்பதியில் கிபி 1445 ஆண்டு வரை திருப்பொங்கம் என்ற பெயரில் பிரசாதம் வழங்கப்பட்டு வந்தது. அதற்கு பிறகு சுயம் என்ற இனிப்பு பிரசாதமாக வழங்கப்பட்டது. 1455 ஆண்டு முதல் அப்பம் கொடுக்க தொடங்கினர். 1460 ஆண்டிலிருந்து அது வடையாக மாறியது. 1468 வரைக்கு பதில் அதிரசமும் 1547 முதல் மனோகரம் எனப்படும் இனிப்பு வகையும் பிரசாதமாக வழங்கினர். 1803 மதராஸ் மாகாணம் அமல்படுத்திய பூந்தி பிரசாதமாக வழங்கப்பட்டது. 1715 ஆகஸ்ட் 2 தான் திருப்பதி ஏழுமலையானுக்கு படைக்கப்படும் நைவேத்தியங்களில் லட்டும் சேர்க்கப்பட்டது. இருந்தாலும் 1803 தான் அப்போது இனிப்பு பிரசாதமாக விற்கப்பட்ட பூந்திக்கு பதிலாக லட்டு பிரசாதமாக கொடுக்கும் முறை கொண்டுவரப்பட்டது. 1940 முதல் பூந்தி விற்பனை நிறுத்தப்பட்டு அதற்கு பதிலாக முற்றிலும் லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதன் தனிச்சுவை அனைவரையும் கவர்ந்து உலக புகழ் பெற்றதாக மாறியது. 2008 திருமலை திருப்பதி தேவஸ்தானம் திருப்பதி லட்டுக்கு புவிசார் குறியீட்டு பெற்றது. பிரோகம் லட்டு, அஸ்தனம் லட்டு, கல்யாணோற்சவ லட்டு என 3 வகையான லட்டுகள் திருமலையில் தயார் செய்யப்படுகின்றன. பிரோகம் லட்டு திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் வழங்கப்படும். இதன் எடை 175 கிராம் இருக்கும். அஸ்தனம் லட்டு என்பது சிறப்பு திருவிழா காலங்களில் மட்டும் தயார் செய்யப்படும். அதிக அளவில் முந்திரி, கற்கண்டு உள்ளிட்ட பொருட்கள் சேர்த்து தயார் செய்யப்படும் இந்த லட்டு 750 கிராம் எடை இருக்கும். கல்யாணோற்சவ லட்டு கல்யாண உற்சவம் மற்றும் சில ஆர்ஜித சேவைகளில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். இதன் எடை 1750 கிராம். இந்த லட்டினை வாங்குவதற்கு தான் அதிக போட்டி இருக்கும். இவைகள் மிக குறைந்த அளவிலேயே தயார் செய்யப்படுகின்றன.